ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ, அப்கமிங்கில் வர கிளர்க், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எல்லாத்துக்குமேயான ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்டடி பிளானர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு டே 7 வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் கைஸ். ஓகேங்களா? முடிச்சதில் ஒரு இங்கிலீஷ்க்கானது வந்து ஒரு 3 டேஸ்க்குள்ளது பெண்டிங்காக இருந்துச்சு. அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது இங்கிலீஷில் எரர் ஸ்பாட்டிங் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த எரர் ஸ்பாட்டிங் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கைஸ். அது நம்மளோட சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கிராமர் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கம்ப்ளீட்டாக ஒரு பிகினராக இருந்தீங்க, உங்களுக்கு கிராமர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் வந்து உங்களால் அது நீங்களே இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது உங்களால் அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? தாண்டி ஃப்ரீ பேங்க் எக்ஸாம்க்கான மாக் டெஸ்ட்டோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன், கமெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாகவே கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாரி கைஸ். ஆல்தோ ஹி ட்ராஸ் அ ரீசனபிளி குட் salary, he has a large family to support and he finds it difficult to make both end meets அப்படின்னு இருக்கு. ஓகே, although he draws a reasonably good salary, he has a large family to support and he finds it difficult to make both ends meet, both end meets அப்படின்னு இருக்கா, or both ends meet அப்படின்னு வருமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, just a minute guys, sorry. ஓகே, fine. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்தோ ஹி ட்ராஸ் அ ரீசன், நல்ல குட் சேலரி வாங்கியிருந்தாலும் ஹி ஹேஸ் அ லார்ஜ் ஃபேமிலி டு சப்போர்ட். ஓகே, அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஹி ஹேஸ் அ large family to support and he finds it difficult to make both end meets அப்படின்னு வருமா? ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா both ends அப்படின்னு தான் வரும். both ends meet அப்படின்னு வந்ததுன்னா இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். both end meets அப்படின்னு வந்ததுன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதோடது பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட், சிங்கிறது இல்லை தேர்ட் பார்ட். ஸோ தேர்ட் பார்ட்டில் எரர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எல்லாமே இதில் கரெக்டாக தான் கைஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். Do not undertake strenuous exercise for a few hours after a meal to allow food to digest அப்படின்றது. Do not undertake, okay, or don't undertake strenuous exercise for a few hours after. For a few hours afterன்னு வராது, for few hours. Do not undertake strenuous exercise. ரொம்ப அதிகமான எக்ஸசைஸ் எடுத்துக்காதீங்க ஆஃப்டர் மீல், அதாவது ஃபுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்ட உடனே இம்மீடியட்டாக எக்ஸசைஸ், ரொம்ப அதிகமான எக்ஸசைஸ் எடுத்துக்காதீங்கிறாங்க. அதில் இப்போ இதில் எங்கே தப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு நாட் அண்டர்டேக் ஸ்ட்ரெனஸ் எக்ஸசைஸ் ஃபார் அ ஃபியூ ஆர் ஆஃப்டர். அப்போ இந்த இடத்துல டெஃபினட்டாகவே எரர் இருக்குது கைஸ். ஓகே, டு நாட் அண்டர்டேக் ஸ்ட்ரெனஸ் எக்ஸசைஸ் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப்டர் அ மீல் அப்படின்னு சொன்னால் கிட்டக்க ஃபார் அ ஃபியூ ஆர் அப்படிங்கிறது இந்த இடத்துல டெஃபினட்டாகவே தப்பாக இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது பி அப்படிங்கும் போது இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் எரர் இருக்குது கைஸ். ஓகேங்களா? செகண்ட் பார்ட்டில் எரர் இருக்குது. நெக்ஸ்ட், ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப்டர் மீல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் பி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். We will not never allow anybody to encroach upon India's territorial integrity and sovereignty அப்படின்னு இருக்கு. We will not never allow. never அப்படிங்கிறதே ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக நோ அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ நாட் நெவர் அப்படிங்கிற மாதிரி இது வந்து சேர்ந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது ஆன்சர் வந்துன்னா நாட் வரக்கூடாது. we will never allow அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? we will not allow அப்படின்னாலும் கரெக்ட். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடாது. ஏன்னா ரெண்டுக்குமே நெவர்னாலே டெஃபினட்டாக நோ அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு நாட் அப்படிங்கிற வேர்டு தேவையே இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் எரர் இருக்கு. ஸோ ஒன் இஸ் த ஆப்ஷன். ஓகே guys, next one. The upsurge in the healthcare has happened relatively recently and corresponds closely to the timing of tax breaks for child care, but the launch of government mandated taxpayer funded national disability insurance scheme அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? திரும்பி நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். The upsurge in healthcare has happened relatively recently and corresponds closely to the timing of tax breaks for child care, but the launch of government mandated taxpayer
நோ கைஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தப்பு இருக்குன்னு பாருங்களா. அதாவது ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல வராங்க. இந்த அப்சர்ஜ் இன் ஹெல்த் கேர் வந்து ரீசெண்டாக நடந்திருக்கு. இட் கரஸ்பாண்ட்ஸ் டு த டைம். எதை பற்றி சொல்கிறாங்கன்னா இந்த டாக்ஸ் பிரேக்ஸ் ஆஃப் சைல்ட் கேர் அந்த விஷயத்தை பற்றி சொல்ல வராங்க. அதோட ஒரு கண்டினியூஷன் தான் சொல்கிறாங்க. புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்லலை. பட் அப்படின்னா ஆனால் அப்படின்னு நம்ம தான் சொல்லணும்னா பட் யூஸ் பண்ணலாம். பட் இதோட இது கண்டினியூஷன் தான் இது. அப்போ இந்த இடத்துல பட் வரக்கூடாது, இந்த இடத்துல அண்ட் தான் வரணும். சைல்ட் கேர் அண்ட் த லான்ச் ஆஃப் கவர்மெண்ட் டாக்ஸ் ஃபண்டட் நேஷனல் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு முடிக்கணும். புரியுதுங்களா கைஸ்? இந்த அப்சர்ஜ் வந்து இந்த ஹெல்த் கேர் இதில் வந்து ரீசெண்டாக நடந்திருக்கு. அண்ட் எதுக்கு வந்து எதை கரஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க. டாக்ஸ் பிரேக்ஸ் அண்ட் இன்னொரு இது அந்த லான்ச் ஆஃப் கவர்மெண்ட் பண்ணிட்ட டாக்ஸ் பேயர் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இந்த இடத்துல பட் அப்படிங்கிறது ஒன்று. பட் அப்படின்னா என்னது, ஆனால் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம்னா பட்டுன்னு சொல்லணும். ஒரு ரெண்டு விஷயத்த சேர்த்து சொல்கிறோம்னா அதுக்கு ஆண்டு தானே யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல தான் தப்பு இருக்குது. இப்போ எங்கே தப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3, தட் இஸ் சி பார்ட்டில் எரர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த எரர் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போயிடலாம். Okay, you will feel cloud until you wear a warm jacket அப்படின்றது. you will feel cold. ஓகே, நீ வந்து ரொம்ப குளிராக ஃபீல் பண்ணுவேன் நீ ஒரு வார்ம் ஜாக்கெட்டை போடுற வரைக்கும் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல until வராது கைஸ், இந்த இடத்துல unless வரும். புரியுதுங்களா? untilனா மீனிங் வேறு, untilனா இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங். unless அப்படின்னா நீ வந்து கோல்டாக தான் ஃபீல் பண்ணுவேன், நீ அந்த வந்துட்டு வார்ம் ஜாக்கெட் நீ வந்துட்டு வார்ம் ஜாக்கெட்டை போடலைன்னா நீ கோல்டாக தான் ஃபீல் பண்ணுவ. இல்லைன்னா அன்லெஸ் அப்படின்னா இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல இதுதான் வரும். புரியுதுங்களா? யூ வில் ஃபீல் கோல்டு அன்லெஸ் யூ வியர் அ வார்ம் ஜாக்கெட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். புரியுதுங்களா கைஸ்? அன்டில் அப்படின்னா இந்த இடத்துல அன்டில் கரெக்டாக வராது. இந்த இடத்துல அன்டிலுக்கு பதிலாக அன்லெஸ் தான் வரணும். ஓகே, ஸோ இது எங்கே இருக்குது? யூ வில் ஃபீல் கோல்ட் தேர்ட் பார்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் எரர் பார்த்தீங்கன்னா சி பார்ட்டில் தான் இருக்குது கைஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போயிடலாம். she is the taller of the two women அப்படின்னு இருக்கு. she is the taller of the two women. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா she is the taller of the two women அப்படின்னு சொல்லிட்டு she is the tallest ஒரு த யூஸ் பண்ணுறீங்கனால இந்த இடத்துல சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணேன். she is the tallest, அவள் தான் இந்த ரெண்டு விமனில் she is the tallest அப்படின்னு சொல்லலாம். or she is more of the two women அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால the tallestன்னு தான் வரணும். இந்த இடத்துல ER வரக்கூடாது. ஸோ EST தான் வரணும். அப்போ எரர் எங்கே இருக்குது? பி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படி இவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது இஆர் யூஸ் பண்ணோம். இஆரில் முடியுதுன்னா அது கம்பேரிட்டிவ் டிகிரி, எஸ்டியில் முடிஞ்சால் தான் அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன். Okay, when she stood first in her class, she was the happier girl in our neighborhood அப்படின்னு இருக்கு. ஓகே கைஸ், அகைன் இதுவும் உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த ப்ரீவியஸ் ஒன் மாதிரியே தான், அந்த கம்பேரிட்டிவ் டிகிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி. she was the happier girl, happier அப்படின்னு ஒரு இஆரில் முடிஞ்சதுனாலே ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணுறோம். இதை விட இவளை விட இவ ஹாப்பியராக இருக்கா அப்படின்னு சொல்கிறோன்னா சொல்லலாம். பட் அவள் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ இந்த இடத்துல ஹாப்பியர் வரக்கூடாது, இஎஸ்டி தான் வரணும். அப்போ இந்த இடத்துல இந்த பார்ட் தான் எரர் இருக்குது. ஸோ திஸ் பார்ட் ஹேஸ் த எரர். புரியுதுங்களா கைஸ்? இந்த இடத்துல ஹாப்பியஸ்ட் கேர்ள் இன் ஆர் நெய்பர்ஹுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, the senator being in the spotlight recently since the revelation of his tax frauds அப்படின்றது. senator being in the spotlight recently அப்படின்றது. the senator being in the spotlight ன்னு வருமா guys? இந்த இடத்துல அப்போ ஏதோ இந்த இடத்துல ஒரு டென்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்கிறது தெரியுது. senator has been in the spotlight recently since the revelation of his tax frauds அப்படின்றது. being அப்படின்னு வராது. அதாவது அந்த செனேட்டருங்கிறவங்க வந்து அந்த செனேட்டர் வந்துட்டு ஸ்பாட்லைட்னா என்னது, அவர் தான் ரீசெண்டாக அடிக்கடி அவரை பற்றி நம்ம ஒருத்தவங்களை ஸ்பாட்லைட்னா என்னது, அவங்கள பற்றி ரொம்ப ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அவங்க ரீசெண்டாக ஸ்பாட்லைட்டில் வந்துட்டு இருக்காங்க. எதனாலன்னா அவங்க டேக்ஸ் கட்டாமல் ஃப்ராடு பண்ணதுனால அவர் வந்து அடிக்கடி அந்த ஸ்பாட்லைட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பீயிங்னு வரக்கூடாது. த செனேட்டர் ஹாஸ் பீன் இன் த senator has been in the spotlight recently அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்டாக வரும். ஓகே guys, next one. Okay, so the next one, the doll and the blanket went flying, bounced off the far end of the block and fell into the make-believe river அப்படின்னு இருக்கு. The doll and the blanket went flying, bounced off the far end of the block and fell into the make-believe river அப்படின்றது. doll and the blanket, dollum blanket went flying, bounced off the far end of the block, bounced off the far end of the block அப்படின்னு இருக்கு.
flying bounced off அப்படின்னு இந்த இடத்துல கரெக்டாக வரல கைஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் டெஃபினட்டாகவே எரர் இருக்குது. அப்போ செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? பி பார்ட். அப்போ இதில் தான் இருக்குது. The all in the blanket went flying bounced off the far end of the block அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்டாக வரல. ஸோ bounced ஆஃப் அப்படிங்கிறது இந்த இடத்துல டெஃபினட்டாகவே தப்பாக இருக்குது. ஸோ இந்த எரர் அப்படிங்கிறது நமக்கு பி பார்ட்டில் தான் இருக்குது கைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போயிடலாம். the number of unemployed peoples in Poland is growing by more than a quarter in the last month அப்படின்றது. number of unemployed people in Poland is growing by more than a quarter in the last month. ஸோ ஒரு ப்ரீவியஸ் மந்த்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்டு அது ப்ரீவியஸ் மந்த்தை பற்றி சொல்லும்போது இஸ் க்ரோயிங்கிறது எப்படி வரும் கேஸ்? ஸோ இந்த இடத்துல ஹேஸ் க்ரோன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்டாக வரும். புரியுதுங்களா? the number of unemployed people in Poland has grown by more than a quarter in the last month அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல இஸ் க்ரோயிங் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. லாஸ்ட் மந்த்தை பற்றி பேசும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டென்ஸ் ஃபார்மேட்டில் தப்பு இருக்குது. இந்த இடத்துல ஹேஸ் க்ரோன் தான் வரணும். அப்போ செகண்ட் ஒன் பி பார்ட்டில் தான் எரர் இருக்குது கைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போயிடலாம். ஓகே, லீசன் I went to the operations tent to drop out the dash 12 page from the log book அப்படின்னு இருக்குது. Lease and I went to the operations tent to drop out the dash 12 pages from the log book அப்படின்னு இருக்குது. ஸோ ட்ராப் அவுட் அப்படின்னா எனக்கு ட்ராப் அவுட் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் அப்படின்வாங்க, காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட்னா அவங்க வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ட்ராப் அவுட் வராது கைஸ், மீனிங்கே தப்பாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேஸ் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. இந்த இடத்துல ட்ராப் ஆஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். புரியுதுங்களா? லீஸ் அண்ட் ஐ வென்ட் டு த ஆப்ரேஷன்ஸ் டென்ட் டு ட்ராப் ஆஃப் த dash 12 pages from the log book. ட்ராப் ஆஃப் அப்படிங்கிறத இந்த இடத்துல கரும். ட்ராப் அவுட் அப்படிங்கிறது இந்த இடத்துல தப்பான ஒரு ஃப்ரேஸாக இருக்குது. ஸோ அப்போ எந்த இடத்துல தப்பு இருக்குது? பி பார்ட்டில் தான் தப்பு இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போயிடலாம். Okay, he went to Tokyo and within a few weeks knew enough Japanese to get along. He went to Tokyo and within a few weeks knew enough Japanese to get along அப்படின்னு இருக்கு. ஓகே, நியூ enough. ஓகே, ஸோ இப்போ எங்கே இது எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் டு கெட் அலாங்னா இந்த இடத்துல கெட் அலாங் அப்படிங்கிற ஃப்ரேஸ் தப்பாக இருக்குது. டு கெட் பை அப்படிங்கிறத இந்த இடத்துல கரெக்டாக இருந்துச்சு. ஹி வென்ட் டு டோக்கியோ அண்ட் வித்தின் அ ஃபியூ வீக்ஸ் நியூ எனஃப் ஜாப்பனீஸ் டு கெட் பை அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல கெட் அலாங் அப்படிங்கிற ஃபேஸ் தப்பாக இருக்குது. டு கெட் பை அப்படிங்கிறது தான் டு கெட் பை. புரியுதுங்களா கேஸ்? டு கெட் அலாங் அப்படின்னா அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது, வீக்ஸ் நியூ எனஃப் டு கெட் அலாங் அப்படிங்கிறது அந்த ஃப்ரேஸ் வந்து இந்த இடத்துல பொருத்தமானதால் டு கெட் பை அப்படின்னா தான் இந்த இடத்துல கரெக்டாக வரும். ஸோ எரர் அப்படிங்கிறது இந்த டி பார்ட்டில் இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போயிடலாம். ஹரிக்கேன் மேட் ஆஃப் பல்வரைஸ் ஸ்டோன் கேன் மூவ் வித் சச் அ ஃபோர்ஸ் then it can just knock down anything in its path அப்படின்னு இருக்கு. ஹரிக்கேன் மேட் அப் ஆஃப் பல்வரைஸ் ஸ்டோன் கேன் மூவ் வித் சச் ஃபோர்ஸ் then can just knock down anything in it. So இந்த இடத்துல then அப்படிங்கிறது இருக்குது கைஸ். ஹரிக்கேன் மேட் அப் ஆஃப் பல்வரைஸ் ஸ்டோன் கேன் மூவ் வித் சச் ஃபோர்ஸ் that it can just knock down anything in its path அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். then அப்படிங்கிறது ஒரு கம்பேரிசன்கோ அந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணணுமே தவிர ஸோ இந்த இடத்துல then அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. இந்த இடத்துல then வரக்கூடாது, that தான் வரும். such force that it can just knock down anything in its path அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல that அப்படிங்கிறது வரணும். ஸோ தேர்ட் பார்ட்டில் எரர் இருக்குது. ஸோ எரர் அப்படிங்கிறது இந்த சி பார்ட்டில் இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ க்ளோசிங் த டோர்ஸ் வித் அ ஃபாரின் சிட்டிசன் seeking employment in India, the court on Thursday ruled that it is not a foreign nation's fundamental right to get an employment visa in the country அப்படின்னு இருக்கு. Closing the doors with a foreign citizen கரெக்டாக வருமா? Closing the doors with அப்படிங்கிற இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல. Closing the doors for a foreign citizen seeking employment in India தானே கரெக்டாக இருக்கும். ஒரு ஃபாரின் சிட்டிசன் நம்ம ஊரில் எம்ப்ளாய்மெண்ட் சீக் பண்ணுறான், அவனுக்கு ஃபார் அப்படின்னு தானே வரணும். வித் ஃபாரின் சிட்டிசன் எப்படி கைஸ் வரும்? ஸோ இந்த இடத்துல அந்த ப்ரப்போசிஷன் அப்படிங்கிற இந்த இடத்துல தப்பாக இருக்குது. க்ளோசிங் த டோர்ஸ் ஃபார் அ ஃபாரின் சிட்டிசன் அப்படிங்கிறத இந்த இடத்துல கரெக்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தான் எரர் இருக்குது. ஸோ ஏல தான் எரர் இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். The temple had already been partially rebuilt by Sedekia and his companies, but on a scale far inferior than the magnificent building of King Solomon அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா?
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர், எப்போவுமே இன்ஃபீரியர் இந்த மாதிரி இதுக்கு கீழே தேன் வரக்கூடாது. சில விஷயத்தோட கம்பேர் பண்ணும்போது இன்ஃபீரியர் இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது தேன் வரக்கூடாது, டூ தான் வரணும். இன்ஃபீரியருங்கிற வேர்ட் வந்துருச்சுனாலே அதை ஃபாலோ பண்ணி வரது வந்து தேன் வந்துச்சுன்னா தப்பு, இந்த இடத்துல டூ தான் வரணும். ஓகேங்களா? ஸோ த டெம்பிள் had already been partially rebuilt by Zedekiah and his companions, but on a scale far inferior to the magnificent building of King Solomon அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்ஃபீரியர், சுப்பீரியர் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா தேன் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா கைஸ்? அந்த இடத்துல இதை ஃபாலோ பண்ணி வருது டூ தான் வரணும், தேன் வரக்கூடாது. இட்ஸ் ராங். ஓகே, ஸோ இந்த இடத்துல தப்பு இருக்கு. தேர்ட் பார்ட்ல எரர் இருக்கு. ஸோ சி பார்ட்ல எரர் இருக்கு. ஸோ இதுதான் கைஸ். ஓகேங்களா? ஹோப்ஃபுல்லி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்புறேன். எஸ் கைஸ். ஓகே, ஸோ இதோட நான் இந்த எரர் ஸ்பாட்டிங் வீடியோ முடிக்கிறேன். இன்னும் நமக்கு என்ன சொல்றது கைஸ், இன்னும் 2 வாட்டி நமக்கு எரர் ஸ்பாட்டிங் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டடி பிளான்லேயே. ஸோ அது உங்களுக்கு நமக்கு வரும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய கிராமரில் நிறைய இன்னும் சின்னதாக நிறைய கற்றுப்பீங்க. ஸோ டென்சஸ் செக் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் டிகிரி, சுப்பீரியர், இந்த டிகிரி இன்ஃபீரியர் சுப்பீரியரில் தான் இருக்குல்ல, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் நம்ம பார்த்ததுல டென்சஸ் தப்பு இருந்துச்சு, ஒரு ஃப்ரேசஸில் தப்பு இருந்துச்சு. இப்போ கெட் அலாங்னா கெட் அலாங் அந்த இடத்துல வரக்கூடாது, கெட் பை. ஸோ இந்த மாதிரி டென்சஸ், ஃப்ரேசஸில், தென் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, இந்த மாதிரி நிறைய எந்த பார்ட்லேருந்து வேணாலும் நமக்கு வரலாம் கைஸ். ஓகேங்களா? நம்ம அந்த மாதிரி செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரப்போசிஷன்ஸில், நெக்ஸ்ட் ஒரு கன்ஜங்ஷனில் தப்பு இருந்துச்சு நம்ம பார்த்ததுல, பட் வந்துச்சு, பட் அதுக்கெல்லாம் ஆண்ட் வரணும். இந்த மாதிரி ஸோ இதோட இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோடைய உங்களுக்கு மீனிங் தரவா தெரிஞ்சாதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமரை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபைன் கைஸ். ஓகே, இப்போ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.